பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இந்த பிப்ரவரி மாதம் இந்த முதல் நாளில் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. ஏன்னா கர்த்தர் நமக்கு நல்ல அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். முதல்ல இந்த மாதத்தை காண செய்தாரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபத்தோட இந்த மாதத்தை துவக்குங்க. கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். சரி, இன்னைக்கு பாருங்க, அருமையான ஒரு வசனத்தை ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. பைபிள்ல வசனத்தை வாசிக்கிற கவனிச்சு பாருங்க. யோபு 42 அதிகாரத்துல 2வது வசனம் 2வது வரியை நான் வாசிக்கிறேன், கவனிச்சு பாருங்க. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த மாதம் இயேசு நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, என் மகனே, என் மகளே, இதோ நான் உன் வாழ்க்கையில செய்ய நினைக்கிற ஒரு காரியம் ஒருபோதும் தடைபடாது. அதை தெரிந்து கொள்ளுங்க. இந்த மாதம் அருமையான ஒரு வாக்கு தத்துவம். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, கர்த்தர் செய்ய நினைத்ததும் தடைபடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தடை தடை தடை, பயங்கரமா ஜெபம் பண்ணுவாங்க, பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா தடையாவே இருக்கும். எதனால அந்த தடை தெரியுங்களா? நம்முடைய நினைவு. தேவன் சொல்லுகிறார், என்னுடைய நினைவு, நான் மகனே மகளே உனக்காக முன்குறிச்சு வச்சிருக்கிற காரியங்கள் இதோ நான் உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்கிறேன். அது தடைபடாது. பிசாசுனால தடைபடாது. எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறத, நான் உன்னை விடுதலை செய்வதை ஒரு நாள் தடுக்க முடியாது. ஆனா நம்ம இஷ்டத்துக்கு ஆண்டவர்கிட்ட கேட்காம இதோ நம்முடைய வழியை சூஸ் பண்ணிட்டு நம்ம போறோம் அப்படின்னா, அதுல ஆண்டவரே நீ சேர்ந்தது ஒருபோதும் தடைபடாதுன்னு சொல்லி இந்த வார்த்தை வசனத்துக்கு அப்ளை பண்ணி ஜெபம் பண்ணீங்கன்னா ஆசீர்வாதம் பெற முடியாது. தயவு செய்து நீங்க புரிந்து கொள்ளுங்க. வசனம் சொல்லுகிறது கர்த்தர் செய்ய நினைத்தது. அப்போ என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில எது தடைபடாதுன்னா, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. அப்ப தடை வரக்கூடாதுன்னு என்ன செய்யணும்? இந்த மாசம், ஆண்டவரே என்னுடைய நினைப்பு வேண்டாம், ஏன் ஆசை வேண்டாம், உங்க ஆசை என்னன்னு சொல்லுங்க, உங்க நினைப்பு என்னன்னு சொல்லுங்க. எனக்காக முன்குறித்திருக்கிற வழி எனக்கு போதியும், என்னை ஆசீர்வதியும், என்னோடு இடைப்பட்டு பேசும். நீங்க சொல்ற வழியில நான் போறேன்ப்பா. நீங்க எதை செய்ய சொல்றீங்களோ, எங்க போக சொல்றீங்களோ அதை நான் செய்கிறேன், அதன்படி வாழ்றேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, இந்த மாதம் முழுவதும் தடைய பார்க்க மாட்டீங்க. வேலையில தடை வராது, வியாபாரத்தில் தடை வராது, ஊழிய பாதையில தடை வராது, சபையில தடை ஏற்படாது, சொந்த வாழ்க்கையில தடை ஏற்படாது. இந்த மாதம் ஒரு தடை நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆனா இந்த தடையை பார்க்க கூடாதுன்னா, மறுபடியும் சொல்றேன், உங்க நினைப்போ உங்க ஆசையோ இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துடைய நினைவும் இயேசு கிறிஸ்துடைய ஆசையும் நீங்க அறிந்து கொண்டு அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்பட்டீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, நான் செய்ய நினைத்தது, அதாவது நான் உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைபடாது. பாருங்க, யோசேப்பு அருமையான ஒரு தேவ மனிதர். அதாவது ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தை முழுசா தியானிச்சு பாருங்க. நான் ஒரு கதை போல சொல்லி முடிக்கிறேன். யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள தள்ளப்படுகிறார். அது ஏன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அந்த இடத்துல பார்வோனால 2 மனிதர்களும் யோசேப்போடு கூட சிறைச்சாலையில தள்ளப்படுறாங்க. அந்த 2 மனுஷங்களுக்கும் ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்துக்குரிய விளக்கத்தை யோசேப்பு அழகா சொல்றாரு. அதுல ஒருத்தர் தான் பானபாத்திரக்காரனுடைய தலைவர். அப்போ அந்த மனுஷனுக்கு உண்டான சொப்பனத்துக்குரிய விளக்கத்தை சொல்லும் போது விடுதலை உண்டாகுது அந்த மனுஷனுக்கு. அந்த சிறைச்சாலையில இருந்து விடுவிக்கப்படும் போது யோசேப்பு சொல்றாரு, நீ விடுதலையாக போற, மறுபடியும் நீ பார்வோனுக்கு பானபாத்திரக்காரனாய் மாறுவ. அந்த டைம்ல இந்த சொப்பனத்துக்குரிய விளக்கத்தை சொன்னேன், என்ன கொஞ்சம் நினைச்சுக்கோ, எனக்கு ஒரு காரியத்தை செய், நன்மை செய்யணும்னு சொல்லி அந்த மனுஷன் இடத்துல சொல்லி வெளியே அனுப்புறாரு. அதே மாதிரி நம்ம மனுஷன் விடுதலை ஆயாச்சு. சொன்ன மாதிரி அந்த சொப்பனத்துடைய விளக்கத்தை தேவன் யோசேப்பு மூலியமா சொன்ன மாதிரியே பானபாத்திரக்காரன் மறுபடியும் பார்வோனுக்கு அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆனா மனுஷன் பாருங்க, கேட்ட காரியத்தை மறந்துட்டார். யோசேப்பு கேட்ட ஒரு உதவிய, யோசேப்புக்கு வச்ச ஒரு கோரிக்கைய ஃபுல்லா மறந்தாச்சு. ஆனா தேவன் மறக்கவில்லை. பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அந்த சொப்பனத்துக்குரிய விளக்கத்தை யாராவது சொல்லுவீங்க எல்லா பக்கமும் கேட்கும் போதுதான் யாருக்கு ஞாபகம் வருது அப்படின்னா, பார்வோனுடைய பானபாத்திரக்காரனாகிய அந்த மனுஷனுக்கு ஞாபகம் வருது. யாரு? யோசேப்போடு சிறைச்சாலையில் இருந்தார்ல, அப்பதான் ஞாபகம் வருது. அவர் சொல்றாரு, ஐயோ எனக்கு ஒரு மனுஷனை தெரியும், அவர்தான் எங்க சொப்பனத்துக்கு விளக்கத்தை காண்பித்து இடத்துல நிக்க வைத்திருக்கிறார். அப்போ யோசேப்பு உங்களுடைய சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொல்லுவார் ஆண்டவரேன்னு சொல்லி பார்வோனுக்கு சொல்றாரு. பாருங்க, இந்த சமயத்துல நடக்குது, தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. நீங்க மனுஷ உதவி எதிர்பார்க்கலாம். யோசேப்ப போல ஒருவேளை என்ன நினைச்சுக்கோ, எனக்கு ஒரு நன்மை செய்ய நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, தேவன் இந்த மாதம் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். எந்த மனுஷனிடத்துல நீங்க நன்மை கேட்காதீங்க. முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்குண்டான நன்மைகள் எனக்கு தாரும் ஆண்டவரே, என்னை போஷியும், என்னை ஆசீர்வதியும், எனக்குண்டான குடும்பத்தை ஆசீர்வதியும். ஏன்னா கர்த்தர் நீங்க செய்ய நினைச்சதுதான் தடைபடாது. தயவு செய்து உங்க வழி எனக்கு காமிங்கன்னு சொல்லி சிம்பிளா முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்துல நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, கர்த்தர் இந்த மாதம் தடையில்லாதபடிக்கு உங்களுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர் நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆயத்தமா இருக்கிறீங்களா?
தயவு செய்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்று பார்வோனுக்கு நிகராய் அமர்ந்தார் என்று நாங்க சொல்லி பார்க்கிறோம். இது எதனால உண்டாச்சு ஆண்டவரே? யோசேப்பு தன்னுடைய வழியை தான் சூஸ் பண்ணல. உங்ககிட்ட எல்லா கட்டி கேட்டு செய்யும் போது, உன்னுடைய வழியை ஃபாலோ பண்ணும் போது, ஆண்டவரே யோசேப்பை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றினீர். நீர் செய்ய நினைத்த காரியம் யோசேப்புடைய வாழ்க்கையில தடையே படலப்பா. சகலத்தையும் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. அதே போல இந்த நாளிலும் கூட யாரெல்லாம் விசுவாசித்து, ஆண்டவரே இனி என்னுடைய நினைவு வேண்டாம், என்னுடைய ஆசை வேண்டாம், என் வாழ்வில நீர் வைத்திருக்கிற நினைவுகளை அறிந்து நான் செயல்பட என்னை தாழ்த்துறேன் ஒப்பு கொடுக்கிற ஜனங்களை கண்ணோக்கி பார்த்து, கர்த்தாவே தடைகளை உடைத்து போடும், தாமதங்களை மாற்றும் இந்த மாதம் என் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் அவங்க வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில். நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஆலயத்துக்காக, சபைக்காக, ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வேலை ஆசீர்வதிங்க, வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, சொந்த ஆவிக்குரிய வாழ்வை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கரத்துல தாழ்த்துறோம், அர்ப்பணிக்கிறோம்பா. நாங்க சிறுகணும், இந்த மாதம் முழுவதும் நீங்க மட்டும் பெருகணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேவ சமூகத்துல அவர் செய்ய நினைத்தது உங்க வாழ்வில தடைபடாது. தயவு செய்து அவருடைய நினைவுக்கு, அவருடைய காரியங்களுக்கு ஒப்பு கொடுங்க. யார்? இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறேன். தயவு செய்து ஒப்பு கொடுங்க. தடையே நீங்க பார்க்க மாட்டீங்க. கடைசி கால அபிஷேகம் உழைத்ததாகவும் எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. God bless you.